முருகர்கிட்ட நம்ம இது வேணும், அது வேணும்னு கேட்கவே தேவையில்ல. நம்ம முருகனே வேணும்னு கேட்டுடணும். முருகர்கிட்ட போயிட்டு, "முருகா எனக்கு நீயே வேணும் எனக்கு. நீ எப்பவுமே என் கூட இருக்கணும். எக்கணமும் என்னை விட்டு நீ பிரியக்கூடாது. நான் உன்னை மறக்கவும் கூடாது. எதையோ நேசிச்சு, எதையோக்காக நான் போயிட்டு பார்த்து, உன்னை நான் மறந்துடக்கூடாது. என்னை நான் மறந்து தலை புரியாம ஆடவும் கூடாது. நான் ரொம்ப ஆடவும் கூடாது. அடங்கி போயும் உட்காரக்கூடாது. என்னை ஆட வைப்பதும் நீ, என்னை அடக்கி வைக்கிறதும் நீ தான். நான் ஒரு தவறு செஞ்சேன்னா நீ தான் என்னை கேட்கணும். என்னை தவறு செய்யாமல் நீ பார்த்துக்கணும். எப்போவுமே நீ என் கூட இருக்கணும். அதனால் எனக்கு நீயே வேணும்னு கேட்டுடணும்." அவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எது வேணும், எது வேணாம், எது நமக்கு கொடுத்தா நம்ம நல்லா இருப்போம், நமக்கு என்ன தேவை, நமக்கு எந்த விஷயத்தால நம்ம சந்தோஷப்படுவோம், அதெல்லாமே முருகர் பார்த்துப்பார். முருகருக்கு எல்லாமே தெரியும். ஒரு குழந்தைய தாய் பசிக்குதா, அது எது ஒரு வயிற்று வலியால் அழுவுதா, இல்லை அதுக்கு அந்த இடத்துக்கு சௌகரியம் இல்லாமல் அழுவுதான்னு ஒரு தாய் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அவர் தான் நம்ம முருகர். நமக்கு தாயுமா தந்தையுமா இருக்கார். நம்ம மனசளவில் என்ன தேவை, நமக்கு என்ன எது கிடைச்சா நம்ம நல்லா இருப்போம், எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் நம்ம முருகனையே கேட்போம். முருகர் நம்ம கூட இருக்கும்போது எல்லாமே நம்ம வசம்தான். நம்ம எது ஆசைப்பட்டாலும் அது நமக்கு கிடைக்கும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத ஆசைகள் எல்லாமே நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு முருகர். ஏன்னா நமக்கு ஒரு வினை நமக்கு வருதுன்னா அது மேலே போய் நம்ம ஆசைப்பட்டோம்னா நமக்கே அது ரொம்ப பாதகமாக அமைஞ்சிரும் இல்லையா? அப்போது அது மேலே ஆசை இல்லாமல் செஞ்சிடுவார் முருகர். ஒரு நல்ல விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும், ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம அதை கண்டுக்காமே இருப்போம். நிறைய விஷயம் சொல்லுவாங்க பெரியவங்க, கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறியா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும், நம்மளுக்கு புரியவே புரியாது. ஆனால் முருகர் நம்ம முருகனை வணங்கும் போது அந்த விஷயம் நமக்கு நல்லாவே தெரிய வரும். அவர் தான் நம்ம முருகர். அதனால் நம்ம முருகரையே கேட்போம். முருகர் நம்ம கூட இருக்கும்போது எது நமக்கு சரி, எது தவறுன்னு அவரே சொல்லுவார். நம்ம எங்கேயும் எதையும் தேடி அலைய வேண்டாம். எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது. நம்ம முருகர் தான் இருக்காரே, அது நமக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு. அப்புறம் என்ன, நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ராஜா. நம்ம ராஜாவே நம்ம கூட இருக்கும்போது நம்ம தான் ராஜா, நம்ம தான் சிறப்பாக வாழப்போகிறோம். எதுக்குமே கவலைப்படக்கூடாது. இனிமேல் சிரிச்சுக்கிட்டே வாழப்போகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக வாழப்போகிறோம். நம்ம நல்லா வாழப்போகிறோம். முருகன் அருளால் வாழப்போகிறோம். நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.